தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 27/11/2025 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கத்தோலிக்க வேதாகமும் இவ்வாறு கூறுகின்றது. நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றால் நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. சில நேரங்களில் சிலருக்கு நன்மை செய்து நாம் சில துன்பங்களை அனுபவித்திருக்கலாம். அதற்காக நான் இனி நன்மை செய்வதே இல்லை என்று கூட நீங்கள் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், அப்படி துன்பங்கள் நீங்கள் அனுபவித்தாலும் நான் உங்களுக்கு இன்பமாக அந்த துன்பத்தை மாற்றித் தருவேன். ஆகவே இனிமேல் நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் உங்களுக்கு செய்யக்கூடிய தகுதி இருக்கும் வரை ஓடி சென்று நன்மை செய்யுங்கள். நீங்கள் அவர்களுக்காக அல்ல, எனக்காக செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள். ஆகவே சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள். நானும் சோர்ந்து போகாமல் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நீங்கள் நினையாத நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் துன்பங்களை அனுமதித்தாலும் அதற்கு கலங்காமல் ஓடி ஓடி நன்மை செய்து பிறரை மகிழ்விப்போம். கர்த்தர் நமக்கு நாம் நினையாத நன்மைகளையும் தந்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. துன்பங்கள் அனுமதித்தாலும் நீர் அதை இன்பமாக மாற்றித் தருவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இன்றிலிருந்து நாங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.